ஹாய் ஒருவன். ஸோ இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, நமக்கு வந்து மார்ச் 2025 ஆன்சர் கீ வந்துருச்சு. மேக்ஸு, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வந்துருச்சு. லைன் பை லைனாக பார்த்துருவோம். மேக்ஸ் ஃபஸ்ட்டு. ஸோ நினச்ச மாதிரி கிரேஸ் மார்க் வந்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். ஸோ அஃபிஷியல் ஆன்சர் கீ இது. உங்கள் 1 மார்க்லாம் ஆன்சர்லாம் கரெக்டாக எழுதிருக்கீங்களான்னு செக் பண்ணுங்கள். ஸோ 1 மார்க் வந்து நான் பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், பயப்படாதீங்க. ஸோ இந்த 10th ஆன்சர் மட்டும் அட்டன் பண்ணியிருந்தா அது மார்க்குன்னு கொடுத்துருக்காங்க. கோடு ஏ கொஸ்டின் பேப்பர். கோடு பிக்கு 20th கொஸ்டின் அட்டன் பண்ணியிருந்தா 1 மார்க்குன்னு சொல்லியிருக்காங்க. மேபி கொஸ்டின்ஸ் ராங்காக இருக்கலாம். ஸோ மித்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. கிரேஸ் மார்க் இருக்கா அப்படிங்கிட்ட அந்த 1 மார்க் மட்டும்தான். அண்ட் 2 மார்க்குக்கு இந்த ஃபைனல் ஆன்சர் எழுதுனா 2 மார்க்கு. அதே மாதிரி இந்த ஆன்சர் செக் பண்ணி பாருங்கள். 2 ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் tan inverse of -5/3 இப்படி போட்டாலே 2 மார்க் கொடுத்துடலான்ட்டாங்க. இதுவும் ஈஸி தான். ஸ்லாண்ட் அசிம்டோட்டு ஒரு 2 மார்க் கொடுத்துடலான்ட்டாங்க. ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் இந்த ஸ்டெப் இருந்தால் 2 மார்க்கு. அப்புறம் இந்த சம்முக்கும் 2 மார்க்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், இதுக்கு ரொம்ப ஈஸி. இதுக்கு 2 மார்க்கு. ஸோ அனதர் ரூட்டு ஒரு ரூட் எழுதியிருப்பேன், அனதர் ரூட் எழுதியிருப்பேன். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு 1 மார்க்கு. அண்ட் லாஸ்ட் இது என்ன மெத்தடில் வேணாலும் போட்டுக்கலான்னு சொல்லிட்டாங்க, 2 மார்க். ஸோ இப்படி தான் வந்து அதை அலர்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒன்று எழுதிக்காங்க பாருங்கள். ஏதாவது வந்து பர்டிகுலர் ஸ்டேஜில் வந்து எதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் 1 மார்க் கொடுக்கலான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஃபார்முலா போட்டிருந்தா 1 மார்க் கொடுக்கலான்னு சொல்லிட்டாங்க. இன்க்ளூடிங் ஃபார்முலா போடாமல் அவன் சம் போட்டிருந்தான்னா தப்பு போட்டுடலாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபார்முலா தான் ரொம்ப முக்கியம். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3 மார்க் சம்ஸு. மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடு. இந்த ஃபார்ம் எழுதுனா 1 மார்க் எழுதுனீங்களா, ஏ இன்வர்ஸ் இது எழுதுனா ஒரு 3 மார்க் அப்படி கொடுக்க சொல்லிட்டாங்க. இதுக்கு பாருங்கள், இந்த ஸ்டெப்புக்கு 1 மார்க்கு. அண்ட் அந்த ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மார்க்கு. அண்ட் இதுவுமே ஈஸி. எல் டிவிஷன் மெத்தடு. ஸோ எல் டிவிஷன் மெத்தடு இது சும்மா எடுத்து எழுதுறதுக்கு 1 மார்க்கு. அதுக்கப்புறம் ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மார்க். அண்ட் இது பாருங்கள், அந்த ஃபார்மேட்டுக்கு 2 மார்க். அண்ட் ஃபைனல் ஆன்சர் கொண்டு வரதுக்கு ப்ரூஃப் எழுதி விட்டால் எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் எழுதுனாலே 1 மார்க். இது பார்த்திங்கன்னா நான் சொன்ன மெத்தடில் தானே போட்டிருக்காங்க. இது என்ன கஷ்டம், நிறைய பேர் போடாமல் வந்திருக்கீங்க, ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி ஈக்குவலண்ட் ஆன்சர், அதாவது இந்த ஆன்சர் எல்லாம் வேறு ஆன்சர், அதாவது இதே மாதிரி ஆன்சர் ஏதாவது இருந்ததுன்னா கூட மார்க் தரேன்ட்டாங்க. ஸோ இதுக்கு 2 மார்க்கு அந்த பார்ஷியல் டெரிவேட்டிவ்க்கு. அண்ட் 37th கொஸ்டினுக்கு இதுக்கு 1 மார்க்கு. அண்ட் ஆன்சருக்கு 2 மார்க்கு. அண்ட் 38 வந்து பார்த்திங்கன்னா மீன் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மார்க்கு. எக்ஸ்பெக்டட் லாஸுக்கு 1 மார்க். ஸோ அதே மாதிரி டெய்லர் சீரீஸ்க்கு அந்த ஃபார்முலாக்கே கொடுத்துட்டாங்க மார்க். அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு அந்த ஆன்சருக்கு 1 மார்க். அண்ட் ஃபைனலி இதுக்கு பார்த்திங்கன்னா என்ன ஆன்சர்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இங்கேயும் அப்படி தான் போட்டிருக்காங்க. சரிங்களா, ஃபார்முலா எழுதி போட்டால் 2 மார்க் 1 மார்க் அது கொடுக்கலான்ட்டாங்க. போடாமல் போட்டால் மெத்தட் கரெக்டாக இருந்தால் கரெக்டு, இல்லைன்னா தப்பு தான் அப்படிங்கிட்டாங்க. 5 மார்க் பாருங்கள், எதாவது கிரேஸ் மார்க்குக்கானு பார்க்கலாம். 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டெல்டா 1, டெல்டா 2, டெல்டா 3 பாருங்கள், எல்லாத்துக்கும் 1 மார்க்கு. அப்படி என்ன கண்டுபிடிச்சேன்னு நீயே வச்சுக்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்புக்கு 1 மார்க்கு. ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட்க்கு 2 மார்க், நார்மலுக்கு 2 மார்க்கு. அண்ட் z மைனஸ் ஹோல் கியூப் ஈக்குவல் டு இது பார்த்தீங்களா, மொக்க சம்மு நிறைய பேர் விட்டுட்டிங்க, காம்ப்ளெக்ஸ் நம்பரு. இந்த ஸ்டெப்புக்கு 1 மார்க்கு, இந்த ஸ்டெப்புக்கு 1 மார்க்கு, இந்த ஸ்டெப்புக்கு 2 மார்க்கு. எனக்கு தெரியும், எனக்கு புரியல. அந்த ஃபைனல் ஆன்சர் இடத்துல தான் 2 மார்க்கு. ரஃப் டயக்ராமுக்கு 1 மார்க்கு போட்டிங்களான்னு தெரியல. அதுக்கப்புறம் இன்டகிரேஷன் பண்ணுறதுக்கு 2 மார்க்கு. 9/2 ஆன்சருக்கு 2 மார்க். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியான சம். ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் போட்டால் ஃபுல் மார்க் கொடுத்துடலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி போட்டாலே உங்களுக்கு 5 மார்க் கொடுத்துடலான்ட்டாங்க. அதே மாதிரி ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் ரஃப் டயக்ராம் போட்டால் 1 மார்க் அந்த பிரிட்ஜ் சம்முக்கு. எக்ஸ்கொயர்கள் டு மோனோ இதுக்கு 1 மார்க்கு. அப்புறம் 4a கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க்கு. அண்ட் ஆன்சருக்கு வந்து 2 மார்க். அதே மாதிரி காஸ் a + b பாருங்கள், ரஃப் டயக்ராமுக்கு 1 மார்க்கு. அது இந்த 2க்கும் 1 மார்க்கு. அண்ட் a.b கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க்கு. இந்த ஸ்டெப்புக்கு 1 மார்க்கு, ப்ரூஃபுக்கு 1 மார்க். அந்த மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட்டு இதுக்கு கிரேஸ் மார்க் கிடையாது. இது வந்து அந்த க்ரியேட்டிவிட்டி சம்மு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கண்டுபிடிக்க 2 மார்க் ஃபஸ்ட் ஆன்சர். செகண்ட் ஆன்சர் கண்டுபிடிக்க 2 மார்க்கு. சும்மா ஸ்டாப் பண்ணாலே போதும். அண்ட் NPQ கண்டுபிடிச்சா 1 மார்க். அண்ட் அதே மாதிரி இது பாருங்கள், இந்த ஸ்டெப்பெல்லாம் இருந்தால் 1 மார்க் கொடுக்கலான்ட்டாங்க. அண்ட் சென்டர் 1 மார்க்கு. அண்ட் ஆன்சருக்கு 2 மார்க்கு. சரி, நீங்கள் இதில் என்ன போட்டிருந்தீங்கன்னு தெரில பாருங்கள். அண்ட் வெக்டர் கார்ட்டீசியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 எழுதுனா 1 மார்க்கு. நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் எழுதுனா 2 மார்க். அப்போ கார்ட்டீசியன் ஃபார்ம் தப்பாக எழுதுனா கூட நமக்கு 3 மார்க் கிடைக்கும். சரிங்களா, அடுத்தது 10.8 இந்த ஃபார்முக்கு 2 மார்க். நான் சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட, இந்த ஃபார்முக்கு அந்த ஃபார்ம் கொண்டு வரக்கு 2 மார்க். அப்புறம் இனிஷியலாக இது கண்டுபிடிச்சா 1 மார்க். ஓகே, சூப்பர். அதுக்கப்புறம் கே கண்டுபிடிச்சா 1 மார்க்கு. லாஸ்ட்டில் ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிச்சா 1 மார்க். ரஃப் டயக்ராமுக்கு 1 மார்க். இதுக்கு 4/9 வால்யூமெண்ட்டு கோனு. சிங்கிள் டேஷ் கண்டுபிடிக்க 1 மார்க்கு. அதுக்கப்புறம் இதுக்கு 1 மார்க். டபுள் டேஷ் கண்டுபிடிக்க 1 மார்க்கு. ஆன்சருக்கு 1 மார்க். ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு பெருசாக கிரேஸ் மார்க்கில் எங்கேயும் போடலை. லீனியர் கரெக்ஷன் பண்ணுவாங்களான்னு தெரியல.
அதெல்லாம் கேம்பை பொறுத்து ஒரு கேம்ப்லேயும் ஒரு விதமாக சொல்லுவாங்க. ஆனால் போட்டால் எல்லாத்துக்கும் லீனியர் கரெக்ஷன் தான் போடுவாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக லீனியர் கரெக்ஷன் தான் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச லீனியர் கரெக்ஷன் தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி எது எப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பயப்பட வேண்டாம், மார்க்கு நமக்கு வந்து எளிதாக போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் சொல்கிறேன். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, கொஸ்டின் ஒரு மாடரேட் இல்லையா, அந்த க்ரியேட்டிவிட்டி கொஸ்டின்ஸ்க்குலாம் ஏதாவது ஃபார்முலாக்கு எழுதின மார்க்கு, ஏதாவது ஒரு 2 மார்க் அட்டன் பண்ண மார்க்கு ஏதாவது போடுவாங்களான்னு தெரியல. நீங்கள் அட்டன் பண்ண ட்ரை பண்ணி ஃபார்முலாலாம் போட்டிருந்தீங்கன்னா அந்த க்ரியேட்டிவிட்டி கொஸ்டின்க்கெல்லாம் 2 மார்க் போடுவாங்க. ஸோ எனிவே தட்ஸ் இட். செக் பண்ணிக்கோங்க, நான் அந்த PDF கீழே தரேன். அதேமாதிரி அடுத்து ஃபிசிக்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ. ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பார்ப்போம்.